ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி வித்தியாசமாக கீரையை வச்சு எப்படி ஒரு பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன், சின்ன கட்டு ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கீரையில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த கீரையோட வாசம் இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது முக்கியமாக பசங்க யார் கீரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீரை சேர்த்தாலுமே வந்து உங்களுக்கு அது வந்து வத்தி ரொம்ப கம்மியாக வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நான் கீரை போடுறது நிறையா போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே சுருங்கி கொஞ்சமாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கீரை லைட்டாக வேகிற அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசியையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் இங்கே வந்து 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து சாதா அரிசிலையும் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அந்த பிரியாணி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரெசிபி வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ஒரு ரைத்தா வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு நல்லா சூடாக நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஹாட் பாக்ஸ் இருந்தால் நல்லா போட்டு கொடுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரைகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் விட்டுட்டு 10 நிமிஷம்